ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ரயில்வே கேண்டீன் உரிமையாளருக்கு தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ஈரோட்டைச் சேர்ந்த ரயில்வே கேண்டீன் உரிமையாளருக்கு சிபிசிஐடி போலீசார் இன்று ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலின் போது கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரத்தில் நிற்கும்போது அந்த ரயிலில் பணம் கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் பணியாற்றக்கூடிய ஊழியர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் பணியாற்றக்கூடிய சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் வைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் இந்த வழக்கானது தாம்பரம் போலீசாரிடமிருந்து சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன், அவரது உதவியாளர் மணிகண்டன், அதே போல தமிழ்நாடு பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், மாநில பொருளாளர் SR சேகர் உட்பட கிட்டத்தட்ட 15 பேரிடம் போலீசார் இது தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஈரோட்டைச் சேர்ந்த ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் கேண்டீன் நடத்தி வரும் முஸ்தபா என்பவருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். அதாவது இந்த பணம் தன்னுடையது என அவர் உரிமை கோருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 4 கோடி ரூபாய் பணம் தனக்கு சொந்தமானது என உரிமை கோருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே அவருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று காலை 10 மணிக்கு சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளார்கள். செந்தில், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.